டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 23. சோஃபியா சாலிட்டேஸ் எட்டேஸின் மாபெரும் மரக்கதவுகளை மூச்சுவிடக்கூட நேரமின்றி அடைந்தாள். அந்த அறையில்தான் மோனலிசா ஓவியம் உள்ளது. அதனுள்ளே போகும் முன்னே தொலைவில் தாழ்வாரத்தில் சுமார் 60 அடி தூரம் இருக்கும். அங்கே தன் தாத்தாவின் உடல் விளக்குக்கு அடியில் வைக்கப்பட்டிருப்பதை கண்டாள். அவளை பீடித்த வருத்தம் சற்றென்று அசுரத்தனமாக விளங்க ஆழ்ந்த சோக குற்ற உணர்ச்சியுடன் வருத்தியது. அந்த மனிதன் கடந்த 10 ஆண்டுகளா அவளை பன்முறை அணுக முயன்றிருக்கிறான். ஆனால் சோஃபியா சற்று கூட அசைந்து கொடுக்கவில்லை. அவருடைய கடிதங்களையும் பார்சல்களையும் தன்னுடைய வீட்டு இழுப்பறையில் திறக்காமலேயே வைத்து அவருடைய முயற்சிகளை தடை செய்தாள். அவர் என்னிடம் பொய் சொல்கிறார், ரகசியங்களால் திகைக்க செய்கிறார். நான் என்னதான் செய்ய வேண்டும்? அதனால்தான் அவள் ஒட்டு மொத்தமாக அவரை விலக்கி வைத்து விட்டாள். இப்பொழுது அவள் தாத்தா இறந்து போய் கல்லறையிலிருந்து அவளுடன் பேசிக்கொண்டிருக்கிறார். மோனலிசா ஓவியம். அவள் பிரம்மாண்டமான மரக்கதவுகள் அருகே சென்று அதை தள்ளினாள். வாயற்கதவு அகல திறந்தது. அந்த வாயிலில் சோஃபியா சற்று நேரம் நின்று மாபெரும் சதுரமான மண்டபத்தை நோக்கினாள். அம்மண்டபத்திலும் மென்மையான சிவப்பு நிற விளக்கொளி வந்து கொண்டிருந்தது. சாலிட்டேஸ் எட்டேட்ஸ்க்கு அந்த அருங்காட்சியகத்தில் சிறப்பான அந்தஸ்து உண்டு. அதாவது மகா கலைக்கூடத்தின் மத்தியில் இருக்கும் ஒரே ஓர் அறை. இந்த கதவு மாத்திரமே இதன் நுழைவாயில். தூரத்து சுவரில் 15 அடி பொட்டி செலியின் ஓவியத்தை பார்த்திருந்தது. கீழே ஆடம்பர தரையில் எண்கோண திவான் இருந்தது. வருகின்ற ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அதில் அமர்ந்தபடி லுவாரின் பெருமதிப்புமிக்க சொத்தை பார்வையிட்டு அக மகிழ்வார்கள். உள்ளே நுழையும் முன்னே சோஃபியா ஏதோ ஒன்றை தவறவிட்டதை உணர்ந்தாள். கருப்பு விளக்கு. தாழ்வாரத்தின் கடைக்கோடியில் அவள் தாத்தா விளக்கொலியில் சுற்றிலும் எலக்ட்ரானிக் சாமரசங்கள் சூழ கிடப்பதை பார்த்தாள். ஏதேனும் அவர் எழுதி வைத்திருந்தால் நிச்சயமாக கண்ணுக்கு தெரியாத வாட்டர் மார்க் டைல்ஸில்தான் எழுதி வைத்திருக்க வேண்டும். மூச்சை ஆழ வலித்து கொண்டு சோஃபியா குற்றம் நடந்த இடத்தை நோக்கி விரைந்தாள். அவ்விடத்தில் தன் தாத்தாவின் உடலை பார்க்க முடியாமல் கவனத்தை பிடிஎஸ் கருவிகளின் மேல் குவிந்தாள். பிறகு அதில் சிறிய அல்ட்ராவயலட் பேனா விளக்கை கண்டெடுத்து ஸ்வெட்டர் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு சாலிட்டேஸ் எட்டேஸின் கதவை நோக்கி விரைந்தாள். சோஃபியா கதவின் வாயிலை கடந்து உள்ளே நுழைய எத்தனித்தாள். அப்போது எதிர்பாராத வண்ணம் காலொடி யோசையை கேட்டாள். யாரோ ஒருவர் இங்கிருக்கிறார். சிவப்பு நிற விளக்கோலியில் பேய் ஒத்த உருவம் ஒன்று அவளை அணுக சோஃபியா திடுக்கிட்டாள். இங்கேதான் இருக்கிறீர்களா? லெங்டனின் கிசுகிசுத்த குரல் காற்றை கிழித்து அவள் காதுகளில் அரைந்தது. திடீரென்று உதித்த திருப்தி நொடி நேரம்தான் நீடித்தது. ராபர்ட், உங்களை இங்கிருந்து போக சொன்னேனே. பெக்கே, நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நான் கருப்பு விளக்கை எடுக்கப் போகிறேன் என்று கிசுகிசுத்தபடி அதை உயர்த்தி காட்டினாள். என் தாத்தா ஏதேனும் செய்தியை விட்டு சென்றிருந்தால். சோஃபியா. லெங்டன் மூச்சை பிடித்தபடி தன்னுடைய நீல நிற கண்களை அவள் மேல் உறுதியுடன் பாய்ச்சினார். PS என்ற எழுத்துக்கள். அவைகளின் அர்த்தம் ஏதேனும் உங்களுக்கு விளங்குகிறதா? அவர்களின் குரல்கள் தாழ்வாரத்தில் ஒலிக்கும் என்ற பயத்தில் சோஃபியா அவரை உள்ளிழுத்து கொண்டு சாலிட்டேஸ் எட்டேஸின் கதவை உள்புறம் சாத்தினாள். அந்த தலையெழுத்துக்கள் பிரின்சஸ் சோஃபியாவை குறிக்கும் என முன்பே சொன்னேனே. எனக்கு தெரியும். எனினும் அதை வேறெங்கேனும் பார்த்திருக்கின்றீரா? உங்கள் தாத்தா PS அந்த எழுத்துக்களை வேறு எதற்கேனும் உபயோகப்படுத்தியிருக்கிறாரா? உண்மையில் சோஃபியா PS தலைப்பெழுத்துக்களை ஒரே ஒரு முறைதான் பார்த்திருக்கிறாள். அவளுக்கு 9 வயதாவதற்கு சரியாக ஒரு நாள் முன்பு வீட்டையே சோதனையிட்டு கொண்டிருந்தாள். தன்னுடைய பிறந்த நாள் பரிசை தேடி.
அப்போதைய காலகட்டத்தில் கூட ரகசியம் என்றால் அவளுக்கு பிடிக்காது. தன் தாத்தா இந்த வருடம் என்ன பரிசு தரப்போகிறார்? அவள் மேசை இழுப்பறைகளையும் அலமாரிகளையும் தோண்டி துருவினாள். நான் பொம்மை வேண்டுமென்றேன், எனக்கு அதையே தரப்போகிறாரா? அதை எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்? வீடு முழுக்க தேடியும் ஒன்றும் கிடைக்காமல் போகவே சோஃபியா தாத்தாவின் படுக்கறைக்குள் போக துணிந்தாள். அந்த அறைக்குள் போக அவளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இப்பொழுது அவர் கீழே உறங்கிக் கொண்டிருக்கிறார். விரைவாக பார்த்துவிட வேண்டும். கால் நுனி விரல்களால் மரத்தரையில் மெதுவாக நடந்து சோஃபியா அவரது அலமாரிகளில் துணிகளுடே பார்த்தாள். எதுவும் இல்லை. அடுத்த படைக்கு பார்த்தாள். அங்கேயும் எதுவும் இல்லை. அவள் பீரோ அருகே சென்று ஒவ்வொரு இழுப்பறையாக நிதானமாக பார்த்தாள். இங்கே எனக்காக ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். கீழ் இழுப்பறையும் திறந்து பார்த்தாள். அங்கே பொம்மை இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. மகிழ்ச்சி இழந்து போன நிலையில் கடைசி இழுப்பறையை திறந்து சில கருப்பு நிற துணிகளை பார்த்தாள். அவர் அவைகளை என்றுமே பயன்படுத்தியதில்லை. அவள் மேஜையை மூடப்போகும் சமயத்தில் இழுப்பறையின் பின்பகுதியில் தங்க நிறத்தில் ஒன்றை அவள் கண்கள் பார்த்துவிட்டன. அது பாக்கெட் கடிகாரம் போலிருந்தது. எனினும் அவர் அதை அணிந்ததே இல்லை என்பதை அவள் அறிவாள். அது என்னவாக இருக்கும் என்று அறிந்தபோது இதயம் படபடவென அடித்தது. நெக்லஸ். சோஃபியா அந்த சங்கிலியை மேஜையிலிருந்து வெகு கவனத்துடன் எடுத்தாள். ஆச்சரியப்படும் விதமாக சங்கிலியின் முனையில் ஓர் அற்புதமான தங்க சாவி கனமாகவும் மினுமினுத்து கொண்டிருந்தது. பேச்சற்று போன அவள் அதை கண்முன் தூக்கினாள். அவள் பார்த்த சாவிகளிலே இது வித்தியாசமாக இருந்தது. பெரும்பாலான சாவிகள் தட்டையாகவும் பற்கள் பொதிந்தும் இருக்கும். ஆனால் இதுவோ முக்கோண வடிவத்தில் இருக்க அதன் உடலெங்கும் சிறு சிறு குழிகள் இருந்தன. அதன் தலை வடிவம் தங்கத்திலான சிலுவையால் ஆகியிருந்தது. ஆனால் வழக்கமான சிலுவை அல்ல. அதன் முனைகள் சம கோணத்தில் கூட்டல் குறி போலிருந்தன. அந்த சிலுவையின் மையத்தில் வினோதமான சின்னம் ஒன்று பொறிக்கப்பட்டிருந்தது. 2 எழுத்துக்கள் பின்னி பிணைந்து ஏதோ ஒரு மலரின் சின்னத்தோடு சேர்ந்திருந்தது. PS. அவள் முகசுளிப்போடு உச்சரித்தாள். என்னவாக இருக்கும் சோஃபியா? தாத்தா அறையின் வாசலிலிருந்து அழைத்தார். திடுக்கிட்ட அவள் சடார் என்று திரும்பி சாவியை பெருத்த ஓசையுடன் தரையில் விட்டாள். அந்த சாவியை வெறித்தபடி தாத்தாவின் முகத்தை பார்க்க முடியாமல் பயந்தபடி நின்றாள். நான் என் பிறந்தநாள் பரிசை தேடி இங்கே வந்தேன் என்று அவள் சொல்லியபடி தலையை தொங்க போட்டு நின்றான். அவரின் நம்பிக்கையை தான் ஏமாற்றிவிட்டோம் என தெரிந்தபோது காலம் காலமாக தன் தாத்தா கதவருகே நிற்பது போல் தோன்றியது. இறுதியாக அவர் பலமாக மூச்சை ஆழ வலித்தார். சோஃபியா, அந்த சாவியை எடு. சோஃபியா சாவியை எடுத்துக்கொண்டாள். தாத்தா அறைக்குள் நுழைந்தாள். சோஃபியா அடுத்தவர் அந்தரங்கத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மென்மையாக அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தார். இந்த சாவி பிரத்யேகமானது. இதை நீ தொலைத்துவிட்டால் அவளுடைய தாத்தாவின் மென்மையான குரல் அவளது சஞ்சலத்தை அதிகப்படுத்தியது. தாத்தா, நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவள் சற்று நிறுத்திவிட்டு தொடர்ந்து பேசினாள். அதை என் பிறந்த நாளுக்கான நெக்லஸா என்றேன் நினைத்தேன். அவர் அவளை சில வினாடிகளுக்கு உற்று பார்த்தார். சோஃபியா, இன்னொரு முறை சொல்கிறேன், அடுத்தவர் அந்தரங்கம் என்பது வெகு முக்கியமானது. மிக்க சரி, அதை பற்றி இன்னொரு முறை பேசுவோம். இப்பொழுது தோட்டத்தில் தேவையற்ற களைச்செடிகள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றன. அவற்றை அங்கு சென்று அகற்று. சலிப்பூட்டும் அந்த பணியை செய்ய சோஃபியா விரைந்தாள். அடுத்த நாள் காலையில் தன் தாத்தாவிடமிருந்து பிறந்த நாள் பரிசு எதையும் அவள் பெறவில்லை. தான் செய்த தவறின் காரணமாக அவளும் அதை எதிர்பார்க்கவில்லை. அதே சமயம் அவர் பிறந்த நாள் வாழ்த்தும் சொல்லவில்லை. அன்று இரவு சோகத்துடன் படுக்கைக்கு சென்றாள். படுக்கையில் ஏறும் முன்னே தலையணையில் ஓர் அட்டை இருப்பதை கண்டாள். அட்டையில் எளிமையான 11 எழுதப்பட்டிருந்தது. அந்த விடுகதையின் விடையை கண்டுபிடிக்கும் முன்னரே புன்னகை மலர்ந்தது. இது என்னவென்று எனக்கு தெரியும். போன கிறிஸ்மஸ் அன்று அவளது தாத்தா இதை செய்திருக்கிறார். புதையல் வேட்டை. ஆர்வத்துடன் விடுகதையில் இறங்கி அதன் விடையை கண்டுபிடித்தாள். அதன் விடை வீட்டின் வேறொரு அறையை காட்டியது. அவ்விடத்தில் மற்றொரு அட்டையும் அதில் இன்னொரு விடுகதையும் இருந்தது. அவள் அதை முடித்து மற்றொரு அட்டையை நோக்கி ஓடினாள்.
பித்து பிடித்தற்போல் அவ்வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஓடி விடை மற்றொரு விடை என்று கண்டுபிடித்தது. கடைசியில் அவளின் படுக்கை அறைக்கே திரும்பவும் வந்து சேர்ந்தாள். சோஃபியா படிக்கட்டுகளில் தாவிச் சென்று தன் அறைக்குள் நுழைந்து அப்படியே நின்றாள். அவ்வறையின் நடுவில் மின்னிய சிவப்பு நிற சைக்கிள் ஒன்று அதன் கைப்பிடிகளில் ரிப்பன் கட்டப்பட்டு நின்று கொண்டிருந்தது. சோஃபியா மகிழ்ச்சியில் கத்தினாள். நீ பொம்மை என்று கேட்பை என எனக்கு தெரியும். ஆனால் அதைவிட நீ அதிகமாக விரும்புவாய். அவளது தாத்தா அவ்வறையின் மூலையிலிருந்து நின்றபடி சொன்னார். அடுத்த நாள் காலையில் அவள் தாத்தா சைக்கிளை ஓட்ட கற்றுக் கொடுத்து அதன் பின்னாலேயே ஓடினார். சோஃபியா தோட்டத்தில் ஓட்டிய பொழுது ஆழ்ந்த புற்களினால் தடுக்கப்பட்ட இருவரும் கீழே உருண்டு சிரித்தனர். தாத்தா, சோஃபியா அவரை அணைத்து கொண்டாள். அந்த சாவியை பற்றி நான் ஆழ்ந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவளே, எனக்கு தெரியும், உன்னை மன்னித்தேன். அத்தோடு இதற்கெல்லாம் நாம் கோபப்படுவது தாத்தாவும் பேத்திகளும் ஒருவரை ஒருவர் மன்னித்து கொள்வதும் இயல்புதானே. சோஃபியாவுக்கு அதை பற்றி கேட்கக்கூடாது என்று தோன்றியது. ஆனால் அவளால் முடியவில்லை. அந்த சாவி எதை திறக்கும்? இதற்கு முன் அதை போல் நான் பார்த்ததே இல்லை. அது மிகவும் அழகாக இருந்தது. சற்று நெடிய நேரம் தாத்தா அமைதி காத்தார். அவருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. தாத்தா எப்போதும் பொய் சொல்ல மாட்டார். இறுதியில் அவர் சொன்னார், அது ஒரு பெட்டியை திறக்கும். அதில்தான் நான் ரகசியங்களை வைத்திருக்கிறேன். சோஃபியா உதடுகளை பிதுக்கினாள். எனக்கு ரகசியங்களை பிடிக்காது, எனக்கு தெரியும். ஆனால் இந்த ரகசியங்கள் முக்கியமானவை. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதை நான் போற்றியதைப் போலவே நீயும் போற்றுவாய். அந்த சாவியில் எழுத்துக்களையும் ஒரு மலரை பார்த்தேன். ஆமாம், எனக்கு அது மிகவும் பிடித்த மலர். அது ஃப்ளூட்டிலஸ் என பெயர். தோட்டத்தில் கூட அந்த பூ உள்ளது. ஆங்கிலத்தில் லில்லி மலரின் ஒரு வகையாகும். எனக்கு தெரியும், அது எனக்கு பிடித்த மலராகும். அப்படியெனில் நான் உன்னோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன். அவள் தாத்தாவின் புருவங்கள் உயர்ந்தன. அவர் எப்போதெல்லாம் சவாலான காரியத்தில் ஈடுபடுகிறாரோ அப்போதெல்லாம் அவை உயரும். இன்று முதல் சாவியை பற்றின ரகசியத்தை உன்னுடனே வைத்து கொள்ள வேண்டும். அதை பற்றி என்னிடமோ அல்லது பிறரிடமோ பேசக்கூடாது. அப்படி இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதை உன்னிடமே தந்துவிடுகிறேன். சோஃபியாவால் நம்ப முடியவில்லை. நீங்கள் அதை தருவீர்களா? சத்தியமிட்டு சொல்கிறேன். காலம் கனிந்து வரும்பொழுது சாவி உன்னுடையது ஆகும். தவிர அதில் உன் பெயர் உள்ளது. சோஃபியா முகம் சுளித்தாள். இல்லை, அதில் RS என்று உள்ளது. என் பெயர் PS அல்ல. அவனுடைய தாத்தா தன் குரலை கீழிறக்கி யாரேனும் இருக்கிறார்களா என சுற்றும் முற்றும் பார்த்து, நல்லது சோஃபியா, இதை நீ அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். PS என்பது குறியீடு. அது உந்தன் இரகசிய பேரின் தலைப்பெழுத்துக்களாகும். அவளின் கண்கள் விரிந்தன. என் பெயரிலா இரகசிய தலைப்பெழுத்துக்களா? ஆமாம், பேத்திகளுக்கு எப்போதுமே இரகசிய பெயர்கள் இருக்கும். அதை தாத்தாக்கள் மட்டுமே அறிவார்கள். PS. அவர் அவளை கீச் கீச் மூட்டினார். பிரின்சஸ் சோஃபியா. அவள் குதூகலித்தாள். நான் ஒன்றும் இளவரசி அல்ல. அவள் கண்ணடித்தார். என்னை பொறுத்தவரைக்கும் நீ இளவரசிதான். அன்றிலிருந்து அவர்கள் சாவியை பற்றி பேசியதே இல்லை. அவளும் அவரின் பிரின்சஸ் சோஃபியா ஆனாள். சாலிட்டேஸ் எட்டேர்ஸின் உள்ளே சப்தமின்றி நின்றிருந்த சோஃபியா மனவேதனையில் வருந்திக் கொண்டிருந்தாள். தலைப்பெழுத்துக்கள், நீங்கள் அதை எங்கேயாவது பார்த்திருக்கின்றீர்களா? லெங்டன் கிசுகிசுத்தார். சோஃபியா தன் தாத்தாவின் குரலானது அருங்காட்சியகத்து நடைபாதையில் கிசுகிசுப்பாக ஒலிப்பதைக் கண்டு கொண்டாள். இந்த சாவியை பற்றி என்னிடமோ அல்லது யாரிடமோ எப்போதுமே பேசாதே. ஒரு முறை அவருடைய நம்பிக்கையை தகர்த்து விட்டேன். ஆனால் மற்றொரு முறை அது நடக்க வேண்டுமா? PS. ராபர்ட் லெங்டனை கண்டுபிடி. அவளின் தாத்தா லெங்டனை உதவிக்கு அழைத்திருக்கிறார். சோஃபியா தலையசைத்தாள். ஆம், PS. எழுத்துக்களை நான் சின்ன பெண்ணாக இருக்கும்போது ஒரு முறை பார்த்திருக்கிறேன். எங்கே? சோஃபியா தயங்கினாள். அவருக்கு அதி முக்கியமான ஒரு பொருளில். லெங்டன் அவளின் கண்களோடு கண் கலந்தார். சோஃபியா, இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அந்த தலைப்பெழுத்துக்களுடன் ஏதேனும் சின்னம் இருந்ததா? அதாவது ஃப்ளூரிட்டிலஸ். சோஃபியா மிதமிஞ்சிய ஆச்சரியத்தில் பின்னுக்கு தள்ளாடினாள். உங்களுக்கு எப்படி தெரியும்?
லெங்டன் மூச்சை வெளியிட்டு குரலை தாழ்த்தினார். உங்கள் தாத்தா ஒரு இரகசிய சங்கத்தின் உறுப்பினராக இருக்கிறார் என நிச்சயமாக சொல்கிறேன். அச்சங்கம் பழமையான ஒளிவு மறைவான உடன்பிறப்பு தோழமைகளால் நடத்தப்படுவது. சோஃபியா தன் வயிற்றுக்குள் கத்தி ஊடுருவதை கண்டாள். அவளுக்கும் இதில் சர்வ நிச்சயம் உண்டு. 10 வருடங்களாக தன்னை விரட்டி கொண்டிருந்த அச்சம்பவத்தை அவள் மறக்க முயன்று கொண்டிருந்தாள். நினைத்து கூட பார்க்க முடியாத சம்பவத்தை அவள் பார்த்துவிட்டாள். மன்னிக்கும்படி முடியாதது. ஃப்ளூர்டிலெஸ் PS தலைப்பெழுத்துக்குடன் பிணைந்திருக்கும். அது உடன்பிறப்பு தோழமைகளின் அலுவல் ரீதியான கருவியாகும். தவிர அது ஒரு கேடயம் மற்றும் அவர்களின் சின்னமாகும். இவையெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? லெங்டன் தானும் ஒரு இரகசிய சங்கத்தின் உறுப்பினர் என்று சொல்லக்கூடாது என்று சோஃபியா மனதில் வேண்டிக் கொண்டாள். இந்த குழுவை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். அவரின் குரலின் உணர்ச்சிவசப்பட்டு நடுங்கியது. இரகசிய சங்கங்களின் சின்னங்களை ஆராய்வது என் பிரத்யேகமான பணியாகும். அவர்கள் தம்மை சியான் துறவு மடம் என்று அழைத்து கொண்டனர். அவர்கள் உருவானது இதே பிரான்சில். ஐரோப்பியா முழுவதிலும் செல்வாக்கு மிகுந்த நபர்களை உறுப்பினர்களாக ஆக்கிக் கொண்டனர். ஒரு வகையில் அந்த பூமியிலேயே இன்னும் கூட இருக்கும் இரகசிய சங்கங்களில் ஒன்று. சோஃபியா அவர்களை பற்றி கேட்டதே இல்லை. லெங்டன் இப்போது அவசரமாக பேசினார். அந்த துறவு மடத்தின் உறுப்பினர்களில் வரலாற்று ரீதியான முக்கிய புள்ளிகளும் உள்ளடக்கம். உதாரணமாக போட்டிசெலி, சர்சக் நியூட்டன், விக்டர் ஹியூகோ மற்றும் லியோனார்டோ டாவின்சி. அவர் குரலானது மெத்த படித்த துணியில் ஒலித்தது. சோஃபியா வெறித்து பார்த்தாள். டாவன்சி இரகசிய சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாரா? டாவன்சி அந்த துறவு மடத்தின் தலைவரா? 1510 முதல் 1519 வரை உடன்பிறப்பு தோழமைகளின் கிராண்ட் மாஸ்டராக அங்கு வகித்திருக்கிறார். இதனால்தான் உங்கள் தாத்தா அவர் மேல் பெரும் விருப்பம் கொண்டிருக்கிறார். இந்த 2 மனிதர்களும் வரலாற்று ரீதியாக உடன் பிறப்பாளர்கள். இது அவர்களின் பெண் கடவுளின் புதை வடிவங்கள். பல்தெய்வ வழிபாட்டு முறை, பெண்மையை போற்றுதல் மற்றும் தேவாலயத்தை எதிர்த்தல் முதலிய சிந்தனைகளோடு ஒத்துப்போகிறது. புனிதமான பெண்மையை போற்றுவது துறவு மடத்தின் குறிக்கோள்களில் ஒன்று. இதற்கு வரலாற்று ரீதியாக ஆதாரங்கள் உண்டு. இந்த குழு பல்தெய்வ பெண் கடவுளரை வழிபட்டதென்றால் சொல்கிறீர்கள். வழிபாட்டை விட அதிகம். இதில் முக்கியமானது அவர்கள் பழமையான இரகசியத்தை போற்றி பாதுகாப்பவர்கள். அந்த இரகசியம் அவர்களை பெரும் சக்தி உடையவர்களாக ஆக்கியிருக்கின்றது. லெங்டனின் கண்களில் திடமான நம்பிக்கை தென்பட்டாலும் சோஃபியாவிடம் அவநம்பிக்கையே தோன்றியது. இரகசிய பல்தெய்வ வழிபாட்டு சமயம் லியோனார்டோ டாவின்சியால் தலைமையேற்று நடத்தப்பட்டதா? எல்லாமுமே அபத்தமாக தோன்றியது. இருப்பினும் அவை எல்லாவற்றையுமே மறுத்தாலும் அவள் மனமானது 10 வருடங்களுக்கு முந்தைய இரவில் தன் தாத்தா பங்கு பெற்ற அச்சம்பவத்தை கண்டு இப்பொழுது கூட அதை ஒப்புக்கொள்ள முடியாது. ஒருவேளை அச்சம்பவம் விளக்குமோ? இப்பொழுதிருக்கும் துறவு மடத்தின் உறுப்பினர்களின் அடையாளங்கள் இரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றது. லெங்டன் சொன்னார். எனினும் PS தலைப்பெழுத்துக்களை ஃப்ளூர்டிலெஸையும் நீங்கள் குழந்தை பருவத்தில் பார்த்திருப்பது அதற்கு சாட்சியாகும். அவை துறவு மடத்தை சேர்ந்தவைதான் இருக்க முடியும். தன் தாத்தாவை பற்றி தான் கற்பனை செய்திருந்ததை விட லெங்டன் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என சோஃபியா உணர்ந்தாள். அந்த அமெரிக்கன் தன்னுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியது நிறையவே உள்ளது. ஆனால் இந்த இடத்தில் அல்ல. அவர்கள் உங்களை பிடிக்க விடமாட்டேன் ராபர்ட். நாம் கலந்தோசனை செய்ய வேண்டியது நிறையவே உள்ளது. அதனால் நீங்க போக வேண்டும். அதனால் அவளின் இரகசிய முணுமுணுப்பை மட்டுமே லெங்டன் கேட்டார். அதே நேரம் அவர் எங்கேயும் போகவில்லை. அவர் வேறொரு இடத்தில் தொலைந்து போய்விட்டார். தொலைந்த இடத்தில் பிரதான இரகசியங்கள் மேலே கிளம்புகின்றன. மறைக்கப்பட்ட வரலாற்றுக்கள் நிழலிலிருந்து கிளம்பும் இடம் அது. நீருக்கடியில் நடக்கிறார் போல் லெங்டன் மெதுவாக தலையை திருப்பி சிவப்பொலியில் ஆழ்ந்த மோனலிசா ஓவியத்தை பார்த்தார். புளூரிடேக்ஸ் லியாசாவின் மலர் மோனலிசா. எல்லாமே பின்னணி பிணைந்திருக்கின்றது. சியான் துறவு மடம் மற்றும் லியோனார்டோ டாவின்சியிடமிருந்து ஆழமான இரகசியங்களின் சிம்பொனி கீதம் அமைதியாக ஒலித்தது. ஒரு சில மைல் தூரம் தள்ளி லெஸ்
இன்வேலிட்டிஸ்க்கு சற்று தள்ளி ஆற்றங்கரையில் அந்த பயந்து போன டிராக் லாரியின் ஓட்டுநர் துப்பாக்கி முனையில் நின்றிருந்தான். அவன் காவலர்களின் கேப்டன் ஒரு சோப்பு பாறை கண்டெடுத்து பெருத்த உருமலுடன் சியானின் ஆரவாரமிடும் ஆற்றலில் எரிவதை கண்டான். டாவன்சி